நம்ம இப்போ காலையிலேருந்து விவாதம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்குறீங்க. குரான் இறைவேதமா இந்த தலைப்பில் அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஆரம்ப வாதத்துக்கு பல கேள்விகளை நம்ம வச்சோம். குரான் எந்த விஷயத்தையும் தெளிவாக்கவில்லை. ஒரு முஸ்லீம் எப்படி இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் என்கிறதுக்கான அடிப்படை எந்த விஷயமுமே குரானில் இல்லை. ஹஜரத் முகமது அவர்கள் செயல்படுத்தி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னது அந்த சொன்னபடி தான் நிற்கிது. அதுவும் குரானில் இல்லை அப்படின்னு நம்ம திரும்ப சொன்னோம். ஹதீஸுகளுக்கு போவோம். நாங்கள் ஹதீஸுகளுக்கு போவோங்கிறது எந்த விதமான நம்முடைய ஒப்பந்தத்திலையும் இல்லை. அப்போ ஹதீஸுகளும் இறைவேதம்னு நீங்கள் ஒத்துருக்கணும். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மீன்ஸ் நீங்கள் அப்போ ஹதீஸுகள் இறைவேதம்ங்கிறது எதுன்றதை நீங்கள் இப்போ நம்ம சொல்லிட்டு மறுபடியும் இதெல்லாம் இறைவேதம்னோம்னா நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் போகலாம். Dear friends, you know how the argument is proceeding from the beginning. We have been saying that Quran is not God's word, and they have been saying that even the basic practices to be followed by Muslims are not mentioned in the Quran. So they said we have to go to the hadith because it has been revealed to Prophet Muhammad. Now we want them to clarify as to which are the hadiths they consider as God's word. Then we can proceed further. நார்மலாக இந்த காக்கா உட்கார பணம்பழம் உளுந்த கதை தான். எதையா ஒரு வசனத்தை எப்படியா திருப்பி இதில் விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஞ்ஞானம் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இது நார்மலாக என்னென்னா பழைய காலங்களில் சொல்கிற பல விஷயங்கள் பல வார்த்தைகள் அப்படி திரும்பிப்படுத்தி விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்கிறது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. இப்போ நார்மலாக இந்த 4ஆம் அத்தியாயத்துடைய 56ஆம் வசனத்தை தோள்களை திரும்ப போடுறது வந்து விஞ்ஞானம் அப்படின்னு. நார்மலாக சின்ன குழந்தைய மேலே பந்து வீசினா கீழே விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். மேலே பந்து வீசினா கீழே விழுகுன்னு சொன்னோடனே பார்த்தீங்களா புவியீர்ப்பு விசையை பற்றி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குது, மேலே வீசினா கீழே வந்துடும் சொல்லுது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இந்த வசனம் அத்தியாயம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, நரகத்திலே ஒரு மனிதனை செத்து போகணும், அதுக்கப்புறம் அவன் வேறு பாடி எந்திரிக்கணும், இதே பாடி கொடுத்து எந்திரிச்சு கொண்டு போய் அவன் நரகத்தில் போடும் பொழுது நார்மலாக இப்போ நம்மளே ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவனை தீ வச்சு எரிக்கணும்னா அவன் வந்து ஸ்டில் அவன் அந்த வேதனையை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னா அவனை என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் பழைய உருவை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அதில் நமக்கே தெரியும் அவனுக்கு முதல்ல எரியிறது தோல் தான் அப்படின்னு. அப்போ தோலை திரும்ப கொடுத்தா தான் அவன் முழுமையாக எறிய மாட்டான். இல்லைன்னா முழுசாக எரிஞ்சு கருகி போயிடுவானே. அப்புறம் சதை எரிஞ்சு எலும்பு எரிஞ்சு அப்படியே இல்லாமல் போயிடுவானே, அவன் கருகிடுவான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தனுக்கு நம்ம நெருப்பை வச்சு கொல்லணும் அப்படின்னா அவன் கொல்லக்கூடாது, அவன் வந்து நிரந்தரமாக அவன் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம மனுஷன் ஹியூமனாக நம்ம திங்க் பண்ணாமல் கூட அவனோட முதல் எரியறது தோல் தான். தோலை எரிஞ்சால் தோலை ரீப்ளேஸ் பண்ணால் தான் உயிரோடு இருக்க முடியும். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்தால் தோலை எரிஞ்சதுக்கப்புறம் சதை எரிஞ்சதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். அவர் எப்படி நிரந்தரமாக அனுபவிக்க முடியும்? அப்போ வேதனையை நிரந்தரமாக அனுபவிக்கிறதுக்காகத்தான் தோலை மாற்றணுன்றது மீனிங். அப்போ தோலை மாற்றினா என்ன மீனிங்? திரும்ப அவன் இருந்துகிட்டே இருப்பான், அதுதான் மீனிங். அவன் இல்லாமல் போயிடுவானே தோலை மாற்றலைன்னா, சதை எரிஞ்சிருமே. சதை எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்கு அவன் இருக்கிறான்? அப்போ தோலை மாத்திர மீன்ஸ் நம்மளே கூட ஒரு ஆளை வந்து நிரந்தரமாக ஒருத்தனை தண்டிக்க வேண்டும், நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இயற்கையாக சாதாரண ஒரு சாதாரண மனுஷன் கூட சொல்லுவான் அவன் தோலை மாத்தினா தான் அவன் நிரந்தரமாக இருக்க முடியும். அது தெரியும். அது வந்து ஒரு விஞ்ஞானமா? Actually they are bringing science as evidence to prove that Quran is God's word, but science cannot remain an evidence for the fact that Quran is God's word, because we know, if the children know that when a ball is thrown up it comes down, does not mean that the child knows about the gravity. Similarly, they mentioned that Allah punishes if Allah wants to punish a person permanently in the hell, he replaces the skin with another new skin. But we know once the skin is burnt, then the flesh will burn and the bones will burn. Ultimately the person won't be there. So if you want any person to be punished permanently, naturally skin has to be replaced so that the punishment can be a permanent one. Janab P.J. Maulavi had asked to me to clarify Surah chapter 2 verse 223. Janab P.J. அவர்கள் இரண்டாவது சூரா 223வது ஆயத்தை விளக்கும்படியாக என்னிடத்தில் சொன்னார்கள். The ayat says, that verse says that your wives are a field as a tilth unto you, so approach your tilth when or how you will. உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள், எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். This means, my question is, does that mean that you can do when and how whatever you want to do with your wife, in whichever way you want to do with your wife? If you want to be explicit, I can be explicit in the next section, but hope you understand
that you can do whatever you want to do with your wife without her permission and irrespective of the time and the things that you want to do. Is it such things, such kind of are the woman, to put it in nutshell, is the wife considered as just as a sexual object for you to do whatever you want? இந்த ஆயத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியின் இடத்துல எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் என்ன விதத்திலும் அவன் நடந்து கொள்ளலாம் என்று சொல்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்குமானால் அப்ப மனைவியானவள் ஒரு பொருளாக எண்ணப்படுகிறாளா, ஒரு மனிதன் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பொருளாக எண்ணப்படுகிறாளா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவளுடைய அனுமதி இல்லாமலே எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மனிதன் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அதற்கு பொருளா என்று நான் கேட்டேன். ஒருவேளை இதை குறித்து இன்னும் வெளிப்படையாக நீங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். Further, I do not know why is he asking me the clarification when he has not answered the other questions. மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே ஏன் இதற்காக என்னிடத்தில் விளக்கம் கேட்கிறார் என்று தெரியவில்லை. My question was, Quran says it is a detailed book, it explains everything, and then I asked the questions and answered me from the Quran, then he has gone to the Hadith. இங்கே நான் கேட்டேன், குரான் எல்லாவற்றுக்கும் விளக்கமான பதிலை சொல்லுகிறது என்று சொல்லும்போது அப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு குரான்ல இருந்து பதில் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் உடனே ஹதீஸுக்கு சென்று விடுகிறார். And he has produced a hadith or he has produced answers which are contradictory to the Quran itself. அவர் சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் குரானுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. There are certain, not all, certain. சில பதில்கள் எல்லாம் குரானுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. And in that he said this is an exception. அவர் சொல்றார் இது விதிவிலக்கு என்று சொல்லுகிறார். So I know that he is going to answer similar things in the same way. He does not have any answer from the Quran. ஆகவே அவர் குரான்ல இருந்து எந்த பதிலும் இல்லாதபடினால இந்த விதத்துல தான் அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிறார். Further, they are spending so much time on science. அவர்கள் அதிக நேரத்தை விஞ்ஞானத்துக்காக செலவிடுகிறார்கள். As I have clarified, even if we accept that the Quran has hundreds of signs, let every verse in the Quran be science, still it does not prove that it is from God. நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனை விதமான ஆதாரங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஒவ்வொரு குரான்ல இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு விஞ்ஞானத்துக்கு ஆதாரமானது என்று சொல்லி சொன்னாலும் கூட அது இறைவனுடைய வார்த்தை என்பதை அது நிரூபிக்கவே முடியாது. They must have debated earlier with the atheists and must have given this kind of evidence to them. ஒருவேளை அவர்கள் நாத்திகர்களிடத்தில் முன்பதாக விதமான ஒரு விவாதத்தை கொண்டிருக்கலாம், அப்போது இதை குறித்து அவர்கள் சொல்லியிருப்பார்கள். It might work with them, but it doesn't work with us. அது ஒருவேளை நாத்திகர்களிடத்தில் அந்த பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கலாம், ஒருவேளை ஆனால் எங்களிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. We believe there are supernatural beings. நான் நிச்சயமாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். We believe there are divine and diabolical beings. அங்கே தெய்வீகம் அல்லாத சக்திகள் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். Our question is whether it is from God. ஆனால் எங்களுடைய கேள்வி எல்லாம் குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்ததா என்பதுதான். We can easily agree that it is not just a human, there must be some other spirit working behind it. நாங்கள் நிச்சயமாகவே சொல்ல முடியும் அது ஒரு மனிதனுடைய செயல் அல்ல, அது மனிதனுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு ஆவியினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று. The question is whether that spirit is from God or not. அந்த ஆவி இறைவனிடமிருந்து வந்த ஆவியா என்பதுதான் கேள்வியா இருக்கிறது. And I have given you the evidence that it can never be from God. நான் ஏற்கனவே அதற்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறேன், அது நிச்சயமாகவே இறைவனிடமிருந்து வந்திருக்க முடியாது. I have shown that when he initially received the revelation, how he behaved. அவர் முதலாக இந்த வெளிப்பாடை அவருக்கு பெற்றுக்கொண்ட போது எப்படி நடந்து கொண்டார் என்பதை நான் விளக்கி சொன்னேன். And what was his state of affairs even after that? அதற்கு பிற்பாடும் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நான் சொன்னேன். How is the scientific evidence going to change any of those? எவ்விதமாக விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் இதையெல்லாம் மாற்ற போகிறது? But they have prepared some text and they have come to the debate, so they have to say those things. அவர்கள் ஏற்கனவே சில காரியங்களை தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை இந்த விவாதத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். They have to read their prepared text. அவர்கள் ஏற்கனவே ஆயத்தப்பட்ட பகுதிகளை அவர்கள் வாசிக்க வேண்டும். But even when they read that prepared text, அந்த விதமாக தயாரிக்கப்பட்ட பகுதிகளை அவர்கள் வாசித்தார்கள். There are multiple mistakes in that. அதிலேயும் அதிகமான குளறுபடிகள் இருக்கிறது. I would strongly advise them not to take the scientific evidences because it is working against them. ஆகவே தயவு கூர்ந்து நான் அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், தயவு செய்து விஞ்ஞான ஆதாரத்தை எடுக்காதீர்கள், ஏனால் அது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. In Surah chapter 16 verse 66, அங்கே 16வது சூரா 66வது ஆயத்துல they said how the milk is formed. அங்கே பால் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை குறித்து சொன்னார்கள். Now if you want to take it in a very scientific way, அதை மிகவும் விஞ்ஞானபூர்வமாக நாம் அதை பார்த்தால், I would say that there are figurative speeches in the Quran, there are figurative speeches in the Bible, there are literal sentence in the Quran, there are literal sentences in the Bible. We must understand whether it is a figurative speech or a literal speech. இங்கே குர்ஆனிலும் சரி வேத புத்தகத்திலும் சரி உருவகமான வார்த்தைகளும் உருவகமான வாக்கியங்களும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவைகளை அந்தந்த அர்த்தத்தில் எழுத்தின்படியாக சொல்லப்பட்டவர்கள் எழுத்தின்படியாக எடுக்க வேண்டும், உருவகப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை உருவகத்தில்
தத்துவத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Now, if you want to have scientific precisions, if you are claiming that there are scientific precisions in the statements of Quran, sorry sir, it does not have. நான் ஒருவேளை நீங்கள் இங்க குர்ஆனில் உள்ள ஆயத்துகளிலே சரித்திர விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் அது இல்லை என்று சொல்லி. For example, let us take the same Surah 1666. இதே 16வது சூரா 66வது ஆயத்தை எடுத்துக்கொள்வோம். If you take that as the anatomy of the cattle, அது ஒருவேளை கால்நடையினுடைய ஒரு உடல் அமைப்பாக நாம் எடுத்துக்கொண்டால், if that is the anatomy of the cattle, then it is scientifically wrong. அது ஒருவேளை அதுதான் கால்நடையினுடைய ஒரு உடல் அமைப்பு என்றால் விஞ்ஞானபூர்வமாக அது தவறானது. The mammary glands where the milk is produced and stored are outside the body. அங்க பால் உற்பத்தி ஆகிற அந்த மடியானது உடம்பிற்கு வெளியிலே சரீரத்துக்கு வெளியிலே இருக்கிறது. While the excrement is in the intestines, which is way inside the body. ஆனால் குடலிலிருந்து வெளியேறுகிற அந்த வெளியேறுகிற பொருட்கள் எல்லாம் உடலுக்கு உள்ளாக இருக்கிறது. Now, I don't want to put this as an argument against Quran. நான் இதை அவர் குர்ஆனுக்கு எதிரான ஒரு விளக்கமாக ஆர்குமெண்டாக நான் சொல்ல விரும்பவில்லை. Why do I say that? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? I don't think that is a scientific, it was intended to be scientific. அது விஞ்ஞானபூர்வமானது விஞ்ஞானத்திற்காக சொல்லப்பட்டது. I have read the tafsirs of other Islamic scholars. அங்கே இஸ்லாமிய அறிஞர்களுடைய மற்ற தஃப்சீர்களை நான் வாசித்திருக்கிறேன். For example, tafsir of Al-Jalalain. அப்ஜலலின் என்கிற தஃப்சீரை வாசித்திருக்கிறேன். He explains it in a natural way. அதை அவர் இயற்கையான முறையில் விளக்குகின்றார். But when you are going to explain it in a scientific way, you are actually putting Quran into trouble. நீங்க அதை விஞ்ஞானபூர்வமாக விளக்க முற்படும்போது உண்மையிலே குர்ஆனை நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்குகிறீர்கள். Again, there is another scientific mistake if you have to take it as science. நீங்கள் இதை விஞ்ஞானம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாமல் இன்னொரு ஒரு விஞ்ஞானபூர்வமான தவறு இருக்கிறது. Milk is not agreeable to everyone. அங்கே பாலானது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்று அல்ல. Sir, milk is not agreeable to anyone. Everyone. எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல பாலானது. It is only agreeable after certain age. It is only agreeable to the northern Europeans. அங்கே சில வயதுக்கு அப்புறமாக வட ஐரோப்பியர்களுக்கு மாத்திரம் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய. Afterwards, for the other, there are other people, if you drink after a certain age, it will become harmful actually. சில பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சில வயதுக்கு அப்புறமாக இந்த பாலை உண்பது அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். Now all those things are become a scientific mistakes if you only claim that there is a scientific precision there. ஆகவே நீங்கள் குர்ஆனிலே அப்படியே விஞ்ஞானத்தின்படியே இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக தவறு செய்கிறவர்களாக இருப்பீர்கள். So first of all, I stated that the scientific evidences, even if it is true, it doesn't prove that it is God's word. நான் ஏற்கனவே முதலாவது சொன்ன காரியம் என்னவென்றால் இது விஞ்ஞானபூர்வமான ஒரு வார்த்தை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் அது கடவுளுடைய வார்த்தை என்பதை நிரூபிக்காது என்பதை சொன்னேன். Second, the verses that they are quoted cannot be a scientific statement. அவர்கள் மேற்கோள் காட்டிய வார்த்தைகள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நம்ம நிரூபிக்க முடியாத ஒன்று என்பதை குறித்து நான் சொன்னேன். Then why are you spending your time on that, sir? ஏன் அதற்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள்? And they further quoted Surah 1737. அங்கே சூரா 17:37 சொன்னார்கள், மேற்கோள் காட்டினார்கள். Yeah. சூரா 17:37. The mountain. Yes. You read it in English? மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம், ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விட முடியாது, மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விட முடியாது. Yes. Yeah. In that it very clearly says, you can take it later. All the translation says, it doesn't say that the height that you can go down into the earth is equal to the height of the mountain. The verse does not say that. I will read again. He has read it in the Tamil. I will now read it in the English. Nor walk on the earth with insolence, for thou cannot rend the earth asunder, nor reach the mountains in height. That is how it has been translated in Yusuf Ali, and there are other translations also similarly translated. And that has been before Tenzing and Hillary climbed the Mount Everest. Probably that was true. And after that, there are many people every year after year proving that statement of the Quran is scientifically wrong. And we will further see other scientific evidences in that wrong. And they have further said there are bad things in the Bible, and we will see actually after we examine the scientific evidence, we will see where actually the bad thing is. They have accused against the Bible. Now we will actually look whether Quran actually has that or Bible has not that. So now இந்த மலையை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தில் மலையின் உயர அளவிற்கு பூமிக்கு அடியில போக வேண்டும் என்று அங்கே சொல்லப்படல, மலையின் உயரத்துக்கு நீ போக முடியுமா என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம எல்லாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால்
டென்சிங் ஹிலாரி எல்லாம் வந்து எவரெஸ்ட் மலையை அவங்க சிகரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மலையை போய் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுவே வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட காரியம் தவறு என்பதை நிரூபிக்கிறது. அதுபோல வேதாகமத்தில் நிறைய தவறான காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே குர்ஆன்ல அவிதமான காரியங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். Okay, it's a pleasure to be here in front of Maulvi PJ. மௌலவி பிஜே அவர்களுக்கு முன்பதாக இருப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Just I have a statistic in front of me with the Russian Council for the study of Earth's interior and super deep drilling. அங்கே ரஷ்யன் கவுன்சில் ஃபார் எர்த்ஸ் இன்டீரியர் அண்ட் சூப்பர் டீப் ட்ரில்லிங் என்று சொல்லுகிற ஒரு புள்ளி விவரம் என்னிடத்தில் இருக்கிறது. First of all, as Brother Jerry rightly said, அங்கே ஜெரி அவர்கள் சரியாக சொன்னது போல wrongly quoted. எங்க வசனமானது தவறாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. In 1994, this Russian drill penetrated till a depth of 12,000 meters. இங்க ரஷ்யா 50% more than the tallest mountain that brother showed. So I guess they have to upgrade the knowledge. அங்கே ரஷ்ய விஞ்ஞானிகள் 12,000 மைல்கள் பூமிக்கு அடியில் அவங்க ரயில்ல அவங்க குடஞ்சி போயிருக்கிறாங்க. ஆகவே அது மலைகளில் உயரமான மலைகளை விட ஆழமான ஒரு அளவிற்கு அவர்கள் பூமிக்கு அடியில் சென்றிருக்காங்க. ஆகவே நம்முடைய நண்பர்கள் தங்களுடைய அறிவை அவர்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். As time goes on, we'll go through each of the so-called scientific miracle, and you'll see that it's all categorized into 3 categories. One, it will be blatantly inaccurate. Second, out of context. Third, it will be an obvious fact. இங்கே Each and every one, not a single, I challenge, not a single scientific miracle, even if it is, it would be incorrect. ஆகவே அவர்கள் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானத்தை ஆதாரமாக அவர் வைப்பார்கள் என்று சொன்னால் எல்லாமே அவைகள் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமானது என்று சொன்னால் 3 வகையாக அந்த விஞ்ஞான ஆதாரங்களை பிரித்து விடலாம். ஒன்று வந்து Three things. One is blatantly inaccurate. Two, அவைகள் முழுவதுமாக அது தவறான ஒன்று. Second, out of context. அது வந்து இடத்திற்கு பொருந்தாத ஒரு வாக்கியமா இருக்கும். Third, it will be an obvious fact. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கும். 223வது வசனத்திற்கு விளக்கம் கேட்டேன். மற்றதுக்கெல்லாம் கேட்காம ஏன் இதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரிசையாக வரும்போது இதான் இருக்குது, இனிமேல் வரும். இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் எதை சொல்லி முடித்துட்டோமோ அதுக்கு அடுத்தபடியாக நிற்கிறது இந்த 223. அது சரியாக விளங்கலைன்னு சொன்னேன். மற்றதையும் பார்த்துக்கிட்டு வருவேன், விளங்கலைன்னு கேட்பேன். இப்போ என்ன அவங்க கேட்குறாங்கன்னா, உங்களுடைய மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் இருக்குது, அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா, உடைச்சி பேச சொல்லிடலான்னு கேட்குறாரு. உங்கள் மனைவியர் விளைநிலங்கள், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னால் அது உடைச்சி விளக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அந்த முறைகேடான பாலியல் உறவு இருக்குல்ல அதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறத அது உடைச்சி பேசுவோங்கிறார். ஆனால் அதுக்கு இது இடமில்லாத இறை வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால இதுக்கெல்லாம் இடம் இருக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இந்த வசனத்தில் இடமே கொடுக்கலை. ஏன்னு கேட்டால், உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலம்னு சொல்லப்படுது. விளைநிலம்னா எங்கே விதை போட்டால் முளைக்குமோ அதான் விளைநிலம். இது விளைநிலம் சொல்ல மாட்டோம். அப்போ விதை போட்டால் முளைக்குமோ அங்கே நீங்கள் விரும்பியபடி போங்கள்னா இது வேறு விஷயத்தை சொல்லவே இல்லை. இது இறைவன் வேதம்ங்கிறத நிரூபிக்கிற ஒரு விஷயத்தை இறைவேதத்துக்கு எதிரான ஆர்குமெண்ட்டாக அவர் வந்து கேட்குறார். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்களுக்கு விரும்பியவாறு போங்க, போகிற இடம் அதுவாக தான் இருக்கணும், அதுக்கு மெத்தேடில் ஏதாவது மாற்றிக்கிறலாமே தவிர வேறு இடத்துக்கு போயிடாதீங்க என்று அவ்வளவு தெளிவாக இந்த பைபிளில் சொல்கிற மாதிரி பச்சை பச்சையாவெல்லாம் சொல்லாமல் அழகாக இலைமறை காயாக நாகரிகமாகவும் சுருக்கமாகவும் ஆபாசம் இல்லாமலும் அதே நேரத்தில் உண்மையாக உள்ளபடி சொல்லக்கூடிய வகையிலையும் அது அமைந்திருக்கிறது. அதுக்கு தான் அந்த விளக்கத்தை கேட்டேன். Dear brothers, so we asked them for an explanation for the verse, chapter 2, verse 223, and Brother Jerry is asking us why are we only interested in this verse, because this is in the order in which we are answering, so this is in the pipeline. So if you read this verse, this is not against Islam. This verse itself shows that it is God's word. Unlike Bible, which is talking about vulgarity, absurdity, nudity, it is very, decently it is telling that this is the God's word. If you read the verse, it is very, humbly it is said that your wives are your tilth, which means that she is only lawful to you, none other than your wife. But alternatively, you compare with the verses in the Bible, it will be filled with absurdity. Even when Quran is talking about the intimacy between a husband and wife, it is using, look at the selection of words. Look at the way how it is portrayed in Quran and not the way how it is portrayed in the Bible.
So it is also another proof to say that it is God's word. அடுத்ததாக நம்ம இறை வேதம் என்பதை நிரூபிப்பதற்கு நம்ம சில சான்றுகளை வைக்கிறோம். அதெல்லாம் நிரூபிக்காதுங்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக ஒரு மனிதனுக்கு 1400 வருஷத்துக்கு முந்தி இருந்த அறிவை கொண்டு எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு மனிதருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கு கண்டுபிடித்த விஷயத்தை எப்படி அவர் சொல்ல முடியும்? அவர் தான் சொன்னார். ஒன்று அது முகமதுடைய வார்த்தையாக இருக்கணும், இல்லைன்னா இறைவனுடைய வார்த்தையாக இருக்கணும். ரெண்டு தான் அதில் உள்ளது. இது முகமதுடைய வார்த்தையாக இருந்தால் அவருக்கு சொல்ல முடியாது. இந்த தோள்கள் கருகிற விஷயத்தெல்லாம் அவருக்கு சொல்ல முடியாது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாருன்னா இறைவனுடைய வார்த்தையாக தானே இருந்தாகணும். முகமதுடைய வார்த்தையாக இருக்க இயலாதுன்னு முடிவாகிவிட்டால் அடுத்து அவர் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறார் இல்லையா, அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பதில் சொல்கிற வர்றாங்கன்னா, தற்செயலாக உள்ளது, குருவி உட்கார காக்கா உட்கார பணம் போல விழுந்த கதைங்கிறாங்க. தற்செயல் இல்லைங்கிறதுக்காகத்தான் அடுக்கடுக்காக நூற்றுக்கணக்கான அள்ளி போட போகிறோம். தற்செயல்னா 1, தற்செயல்னா 2. அதுலேயும் இவ்வளோ பொறுமையாக அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. நாங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இது கடவுள் தான் சொன்னாருங்கிற நிரூபிக்கும் விதமாக இருக்கும். இதை எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இறை வேதம்னு எப்படி நிரூபிக்கிறோம்? இந்த வாசகம் மனிதன் சொல்ல இயலாதுன்னு வச்சு நிரூபிக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அப்போ மறுமையில் வேதனை கொடுக்கறத பற்றி அந்த வசனம் சொல்லுது. ஆமாம், அதுதான் சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, தோல் கருகிட்டா மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக போயிடுவான், அது போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் வேறு தோலை மாற்றுவோன்னு சொல்லுது அப்படிங்கிறார். கரெக்டு தான், அப்படி இருந்தால் அது சரிதான். ஆனால் குர்ஆனில் அப்படி வாசகம் என்ன போடப்பட்டிருக்கு? அவர்களுக்கு தோலை மாற்றுவோம், எரிந்து போகாமல் இருப்பதற்காகன்னு சொல்லப்படலை. தோலை மாற்றுவோம் அவர்கள் வேதனை உணர்வதற்காக. அப்போ இந்த தோல் இல்லாட்டி வேதனை உணர மாட்டான். வெறும் சதையாக இருந்தால் வேதனை உணர மாட்டான், எலும்பாக இருந்தால் வேதனை உணர மாட்டான், தோல் இருந்தால் தான் உணருவான். அப்போ வேதனையை உணர்வதற்காக காரணத்தை சொல்லியிருக்கும்போது குர்ஆன் சொன்ன காரணத்தை நீங்கள் புறக்கணிச்சுட்டு அது எரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சொன்னதுன்னா மனமுரண்டு. தெளிவாக ஒரு மனசாட்சி உள்ளவர் எப்படி இதை சொன்ன? கண்டிப்பாக இது முகமது வார்த்தையாக தெரியலையே, இது கடவுள் வார்த்தை எவ்வளோ தெரிகிறது, இவ்வளோ அழகாக நிரூபிச்சிட்டாங்களே என்று அதை அவங்க எடுத்திருக்க வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த இன்னொரு மேட்ரு சொல்லுங்க. Also, when we were putting miracles, the scientific miracles from the Quran to prove that it is God's word, they are asking us, so with all these, what are you trying to say? Now, all that we are trying to say here is that if it was written 1400 years ago, if it was written by Muhammad, these facts would have been changed now. Only because it is a divine revelation, these facts are remaining unrefuted. You cannot refute anything. And in order to, they are also saying that this is all incidental. You know what incident means? They are talking about the probability. They are saying that probably there is one or two things which might you are correlating it with the science. It is not that way. That is the reason we are having ample evidences to prove that from Quran, that Quran is it's filled with scientific miracles. So it is not just one or two. So that statement is not at all valid. Now, if you read the verse itself and you don't give a special meaning based on whatever you think. If you read the verse in the Quran, it is very clearly stating that the reason is asking, when skins are removed, the reason why skins are replaced is because to prevent the person from totally burning away. It is not the reason. For the reason you turn towards the Quran. Quran is giving you the reason. Why the skins are replaced? It is because for that they should feel the suffering. It is not because they wanted to be, Allah wanted them to be, to be existing. It is not because of that. It is only because that they have to feel the suffering. So this shows that you are only, trying to, change the verse in the Quran. You are giving the meaning as per your understanding. If you have to understanding the meaning of Quran, look at the verse and then give the meaning. You don't, you don't try to create new intentions out of it. Whatever is intended in Quran is very clearly written, and we'll go forward with other scientific evidences. அடுத்து உங்களுக்கு பாலை புகட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு பாலை பற்றி கடவுள் சொல்கிறதா இருந்தால், மனிதர் சொல்வதா இருந்தால், உங்களுக்கு மிருகங்களுடைய மடியிலிருந்து உங்களுக்கு பாலை நாங்கள் தருகிறோம், நன்றி செலுத்துங்க, இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அதில் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் வழக்கமாக மக்கள் எதை நம்புகிறார்களோ அதுக்கு எதிரான வார்த்தை வேணும்னே போடுது. பாலை பற்றி பேசும் உலகத்தில் எவனா இப்படி பேசுவானா? உங்களுக்கு பால் தர்றோம், அதுவும் நிறுத்திக்கிடுவானே தவிர, அந்த பால் எங்கேருந்து வருகிறது தெரியுமா, நான் தான் சொல்கிறேங்கிறத கடவுள் அங்கங்கே முத்திரை வைப்பார். குர்ஆனில் அங்கங்கே சீல் வச்சு இது மனுஷன் வார்த்தை இல்லை, மனுஷன் வார்த்தை இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி, இது விஞ்ஞானத்தை சொல்கிறதுக்காக வந்த வசனம் இல்லை, ஆனால் நான் தான் சொல்கிறேன்னு கடவுள் நிரூபிக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒவ்வொரு சில இடங்கள் அங்கங்கே ஒரு முத்திரை மாதிரி வைக்கப்படுது. அந்த முத்திரையில் ஒன்று தான் இது. என்னது? இந்த பால் என்பது
இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் உருவாகுதே தவிர இரத்தத்துக்கு அடுத்து வரக்கூடியது இரத்தமே பாலாக மாறுவது இல்லை. இரத்தம் பாலாக வருதுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வாசகம் இந்த இடத்துல தேவையில்லை என்று நம்ம அறிவு சொல்லி இருந்தும் கூட அதை பேசுதுங்கிற அடிப்படையில் நம்ம சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இது சொன்னார் முகமது ஆச்சரியப்படுறதை விட்டுட்டு பால் எல்லாரும் சாப்பிட முடியுமா, எல்லாருக்கும் உள்ள உணவாகுமா? நம்ம சொல்கிறோம் இறைச்சியில் நல்ல நல்ல புரோட்டீன்லாம் இருக்குங்கிறோம். பாருங்கள், இறைச்சி எல்லாரும் சாப்பிட முடியுமா? இறைச்சியில் அது இருக்கா இல்லையா? விரும்பினவும் சாப்பிடுவான், விரும்பாலும் சாப்பிட மாட்டான். அதான் மேட்ரு. இறைச்சியில் உள்ள சிறப்பை சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இறைச்சியில் அது இருக்கா இல்லையா, அதான் டாபிக். இறைச்சி பற்றி சொல்லுகிறாரா? ஐயர்லாம் சாப்பிட்றாரா? அவர் சாப்பிட்றாரா? சக்கரை நோய் ப்ரெஷர் உள்ளவர் சாப்பிடுவாரா? கொலஸ்ட்ரால் உள்ளவர் சாப்பிடுவாரா? இதா கேள்வி. யார் சாப்பிடுவாங்கன்னு நாங்கள் பேசப்படலை. எப்படி பால் உற்பத்தி ஆகுதுன்னு பேசப்படுது. இது எப்படி முகமது சொல்லுவார்? 1400 வருஷத்துக்கு முந்தின அறிவை கொண்டு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? வேறு எந்த புக்கிலையாவது இருந்துச்சா? அல்ல முந்தைய ஏடுகளில் எழுந்துச்சு, அதை பார்த்து காப்பி அடித்தாரா? அந்த காலத்து அறிவை கொண்டு இப்படி சொல்ல முடியும். இது இப்போ கண்டுபிடிக்கிறான், அந்த பால் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறத அன்றைக்கு இப்படி சொன்னார். இதுதான் வாதம். அப்போ இது கடவுள் வார்த்தைன்னு நிரூபிக்கணும்னு சொன்னால் விஞ்ஞான அது இப்போ நாத்திகர்கள்ட்ட உங்களுக்கு எடுபடும், எங்கள்கிட்ட எடுபடாதுங்கிறாங்க. இது எப்படிங்க? இது அறிவுபூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து எங்கள்கிட்ட எடுபடாது என்பது எவ்வளவுக்கு ஒரு மோசமான வாதம் யோசிச்சு பாருங்கள். சொல்லுங்கள். Also, when we were putting the verse from the Quran to prove the synthesis of milk, Quran is not just stopping with the word "we feed you milk." So, Quran is at the same time when it is saying that we feed you milk, Quran is additionally saying that it is refuting the way how people believed. People were believing in two ways. People either believed that milk is a byproduct of digested food, number one, and milk is a byproduct of blood. These are the two common beliefs. When Quran is saying that we are giving you milk, it is refuting these two things which was traditionally. These two misconceptions are refuted at this spot. Quran is saying we are giving you, we feed you pure milk, which is between the digested food and that of the blood. People are assuming that it is from digested food. No, it is not from that. People are assuming that it is from blood. No, it is not that. It is from between them. So, look at the way how the selection of words are used. Appropriately, there is no need to, basically say this. If it was a human written book, you wouldn't find this. Allah, at many places, is putting few signs here and there, just to prove that this is revealed from God and not from any other person. It is not written by any other person. So with the knowledge what they had 1400 years ago, people were believing it traditionally. When Quran is speaking about something, it is refuting the misconception what was present there. That is most important. And when we put this milk example, when we talk about the synthesis of milk, they are saying milk is not suitable for everybody. Milk is not suitable for everybody, and they are giving a list. Now, you please try to understand the essence of the debate here. When we are saying that something is good in the milk, if you want, you drink, otherwise you don't drink. So how can you say that you are correlating about the side effects of it? When Quran is describing about the synthesis of milk, why are you correlating with the side effects? Suppose if some scientist says that you have good things in the protein, you get good amount of protein in the meat, and meat will not be suitable for vegetarians, it will not be suitable for people with hypertension, it will not be suitable for people with diabetes. So will you say that meat is not good? What it speaks, Quran is saying milk is synthesized this way. There is no refutation for this one. அடுத்து வந்து மனிதன் வந்து பூமிக்கு 8000 கிலோமீட்டர் போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். 8000 மலை அளவுக்கு போக முடியாதுங்கிறோம். அது ரஷ்யாவில் வந்து 12000 கிலோமீட்டருக்கு தொலை போட்டிருக்கிறா. 12 கிலோமீட்டருக்கோ 12000 கிலோமீட்டருக்கோ 12 கிலோமீட்டருக்கு தொலையிட்டு இருக்கிறார்கள்ங்கிறாங்க. தொலையிடுவது போகிறதா? 12 சரி 12 12000 12 லட்சம் வச்சுக்கிறங்க. 12 தானே, ஏதோ ஒன்று. நாம் கேட்குறது போகிறத சொன்னால் நீ மேலே போக மாட்டே, ஒரு குச்சத்திக்கு காட்டிட்டு மேலே போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு குச்சத்திக்கு ஒரு கம்பத்திக்கு மேலே ஒசத்தி காட்டிட்டு நான் 12 அடி போய்விட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஆள் போகிறத பற்றி பேசுனா ஓட்டை போட்டு குச்சியை இறக்கியிருக்கிறாங்க, குழாயில் தொலை போட்டிருக்கிறாங்க, தொலை போட்டதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. நம்ம தொலை போடுறதா பேசுகிறோம். நீ போக மாட்டாய், மனிதன் போக முடியாது. கீழே போனால் வெப்பம் பயங்கரமாக வெந்து இதாக பஸ்பமாயிருவோம். அல்லது பூமியில் அழுத்தம் ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால பல விதமான பாதிப்பு ஏற்படும். அதுக்கு மேலே போக முடியாது என்பதை இன்னும் சொல்லப்போனால் செயற்கையான சில செட்டிங்களோட தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சுரங்கத்தில் மனிதன் வசிக்கிறான். அதுக்குள்ள போக முடியாது. அப்போ அந்தளவுக்கு அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னோம்னா தொலை போட்டிருக்கிறதாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. Assalamu alaikum. Brothers, what the proof they have taken from the website, some other website, I don't know what website it is, but when it's some damninteresting.com, in that it's an interesting fact. We do agree that the people have drilled. First of all, they are not listening the Quran properly. The Quran doesn't say that you cannot drill into the earth as height as of the mountains. It says that you cannot reach. You will not be able to reach, not drill. So even if you bring some facts, bring a correct fact. And first of all, listen properly what we are saying.
and then decide. So just by saying that it is 12,000 reach and all, you have to see that the fact the Quran mentioning is you will not be able to reach, meaning you will not be able to go inside. You will not be able to go inside. That technology cannot, no human being can produce it as long as he lives on the earth. So read the facts properly and then produce and then refute. And before you ask us to update our knowledge, please listen to the debate and give answers appropriately. அடுத்து குர்ஆன் இறைவேதம் மனித வார்த்தை அல்ல என்பதற்கு இன்னொரு சான்றை முன்வைக்கிறோம். மனிதர் ஆண் பெண் குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுகிறது. குழந்தை பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஆம்பளையும் தேவை பொம்பளையும் தேவைங்கிறது காலகாலமாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஆண் பெண்ணுடைய இணைப்பு இருந்தால் தான் புள்ள பிறக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை பிறந்தாலும் அந்த பிறக்கிற குழந்தை ஆணாக இருக்குதா பெண்ணாக இருக்குதா, இந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதற்கு யார் காரணம்? இதை பற்றி எல்லா காலத்துலேயும் மக்கள் இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? பெண்ணு தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நிறைய காலங்களில். இன்றைக்கும் கூட பல குடும்பங்களில் கிராமங்களில் அறியாத மக்கள் பொம்பளை ஒரு 5-6 பொம்பளை பிள்ளையா ஒருத்தி பெற்றுட்டான்னா புருஷங்காரன் விட்டுட்டு போயிடுறான். என்னென்னு கேட்டால் பொம்பளை தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன காரணம்? அறிவியல் என்ன சொல்லுது? ஆண் பெண் என்பதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அதில் ஆண் தான் தீர்மானிக்கிறான். 2 பேர் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னாலும் கூட அந்த 2 பேரில் குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதற்கு அதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆணிடத்தில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புலையும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கிறது. அதில் ஆணிடத்தில் X+Yன்னு 2 விதமான குரோமோசோம் இருக்கிறது. பெண்ணிடத்தில் XXன்னு சொல்லிட்டு ஒரே விதமான குரோமோசோம்கள் 23 ஜோடி இருக்கிறது. இதில் ஆணிடம் இருக்கிற எக்ஸு பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸோட போய் சேர்ந்தால் அங்கே பெண் குழந்தை பிறக்கிறது. ஆணிடத்தில் இருக்கிற ஒய் பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸோடு சேர்ந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்போ ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது ஆண் தான் தீர்மானிக்கிறான் என்பது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நவீன அறிவியல் உண்மை. இந்த விஷயம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு கூட தெரியுமா என்னன்னு சொல்ல இயலாது. 500 வருஷத்துக்கு முந்தி நினச்சே பார்த்துருக்க மாட்டான். 1000 வருஷத்துக்கு முந்தி கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. ஆனால் குர்ஆன் 1000 வருஷத்துக்கு முந்தைய இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. சூரா கியாமா வசனம் 39 இறைவன் பேசுகிறான், ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والأنثى, அவனிலிருந்து ஆணிலிருந்து ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் இறைவன் உருவாக்குகிறான். ஆண் பெண் என்ற ஜோடியை ஆணிடமிருந்து தான் உருவாக்குகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. இதே நீங்கள் பைபிளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறத பற்றி சொல்லும்போது கற்பனை கேட்டாத விஷயங்களை எல்லாம் பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. Similarly, people are aware that for a baby you need parents. So, but who determines the sex of the child? That is elaborated in Quran. The recent science have identified that there are sex chromosomes. Of the 23 pairs, there is a specific sex chromosome. X and X is the only sex chromosome which you will find in the female, but in the male you will find X and Y. So scientists are saying that it is the man who is responsible for determining the gender of the child. So female has no role in determining the gender of the child. Now, how can a book which was written 1400 years ago speak about this medical miracle which has been recently invented? If you read in Quran, Al-Qiyamah chapter verse 37, 38 and 39, here Allah is saying that, and he made a pair of male and female from him. فَجَعَلَ مِنْهُ زَوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنْثَى. So it is from the male who is deciding whether the child is going to be male or female. So sex determination is with the male and not with the female. How can this fact be told 1400 years ago? When you compare with the Bible also speaks about lot of miraculous delivery. Bible is speaking about a twin delivery of a kid wherein the first hand came outside and the second hand. It is mentioned in Genesis chapter 38 verse 27 to 30. When you compare this absurdity with that of the Quran is speaking like the way how the modern day scientists are speaking, and look at the way how Bible is speaking, it will not even fit into the imagination even 2500 years ago. Forget about fitting into the current day. How will it fit into 2000? அதிலும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி குரான்லேயே அல்லாஹ் சொல்லுகிறார், ப்ராஃபட் முகமது அவர்கள் விளக்குவார்கள் அப்படின்னு சொன்னது அந்த விளக்கமும் கூட குரானில் இல்லைங்களே. அப்படி இப்போ இருந்ததுன்னா அதை காமிங்க அப்படின்னு சொன்னோம். குரான்லேருந்து குரான் இறைவேதம்ன்ற தலைப்பு போடும் பொழுதே குரான் இறைவேதமா குரானும் ஹதீஸுமானு கேட்டோம். இல்லை குரான் இறைவேதம்னு போடுங்க
எல்லாமே அதிலிருந்து நாங்கள் எடுத்து பதில் சொல்லுவோம்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுலேருந்து குரான்லேருந்து எந்த பதிலும் சொல்லவில்லை. இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா குரான் இறைவேதம் இல்லைன்னு அவங்களே ஏற்றுக்கொள்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெரியுது. ரெண்டாவது, இப்போ அதுலேருந்து அப்படி நழுவி என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த விஞ்ஞானத்துலேயுமே பாருங்கள், இப்போது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது எந்த பின்னணியில் சொல்லப்படுது, யாருக்கு சொல்லப்படுது, இதெல்லாம் கவனிக்கணும். நரகத்தில் ஒரு மனுஷனை எரிக்கும் பொழுது அவன் நித்தியமாக இருப்பான். எப்பவுமே வேதனை அனுபவிக்கிறது தான். அந்த எப்பவுமே வேதனை அனுபவிக்கிறதுக்கு அவன் எரிஞ்சு போயிட்டு அனுபவிக்க முடியாது. அப்போ அவன் எரியாமல் இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணும், அவனுக்கு எது முதல்ல எரியுமோ அதை திரும்ப மாற்றணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் ஒரு பெரிய கடவுளாக இருப்பாருன்னா இப்படி சொல்லியிருக்கலாம், அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்காக நான் தோலை எரியாமையே வைத்திருப்பேன் அப்படின்னா இது ஒரு நியாயம். தோல் கருகும் போதெல்லாம் தோலை மாற்றுவேன். இது விஞ்ஞானம். இது எப்படி விஞ்ஞானம்? அல்லாஹ்க்கு சூப்பர் பவர் இருந்ததுன்னா அந்த தோலை எரியாமே வச்சு வலியை உணர வைக்கலாமே. அப்போ இதில் விஞ்ஞானம் இருக்கு, இதில் விஞ்ஞானத்தோட வார்த்தை இருக்கு. இது இல்லை, இது சாதாரணமாக ஒரு மனுஷன் எப்படி திங்க் பண்ணுவான், கருகிருமே, தோல் கருகுச்சுன்னா அப்புறம் மனுஷன் செத்து போயிடுவானே, அப்புறம் நித்தியமான அந்த தண்டனைன்றது நரகத்தில். ஒருவேளை இது பூமியில் சொல்லியிருந்தா ஏற்றுக்கலாங்க. பூமியில் இந்த வார்த்தையை ஒரு பூமியில் இருக்கிற மனுஷனை பார்த்து உன் தோலை நான் மாற்றுவேன் வேதனைப்படுறதுக்காகனா நம்ம தோல் தான் வேதனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்பேன். ஏன்னா தோல் மாற்றலைன்னா அவன் எப்படி செத்து போயிடுவானே அப்படின்னு. ஆனால் நரகங்கிறதுக்கான மீனிங் என்ன, நித்தியமாக நரகத்தில் வேதனை அனுபவிக்கணும். அப்போ வேதனை அனுபவிக்கணும்னா அந்த தோலையே கருகாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் தோலை மாற்றுவோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது, சாதாரண மனுஷனோட திங்கிங். அது எரியும் போது என்ன முதல்ல எரியும் அதை மாற்றிடுறது. இது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லி இதனால குரான் நிறைவேறும். குரானில் இருக்க வேண்டியது இல்லை. நான் முதல்ல சொன்ன குரானில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இல்லை. இப்போ நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அதாவது குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். So this morning we've been seeing that actually they are not giving any of the answers which we raised, any of the answer for the questions which we raised. And we asked about the basic principle and the practices in the Quran, but they didn't give answer for that. They went for the science, and again about the science we spoke. In the hell, the person has to live long, and that is the reason Allah says that we will repeatedly change his skin. But if Allah is supernatural, even without spoiling the skin, he can give the punishment to that, and that is not that in the Quran. இப்போ பார்த்தீங்கன்னா அ ஆ இ உ இது நான் தெளிவாக சொன்ன வசனம். யாரா நம்புவீங்களா? ஓ ஓ ஓ ஓ இது தெளிவாக நான் சொன்ன வசனம். இது யாரா சொன்னா இது தெளிவான வசனம் நீங்கள் யாரும் ஏற்றுக்குவீங்க? இது என்னடா இவன் இப்படி அ இ ஊங்கிறான். ஏபிசிடி இது தெளிவான வசனம். யாரா ஏற்றுக்குவீங்களா இது தெளிவான வசனம்னு? ஆனால் அல்லாஹ் குரானில் அதை அப்படியே சொல்லி காமிக்கிறார். எப்படி நான் பார்க்குறேன், படிக்கிறேன் பாருங்க. 12ஆம் அத்தியாயத்தில் பாருங்க, அலிஃப் லாம் ரா இது தெளிவான வேதத்தின் வசனங்கள். அடுத்து, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழி குரானை அருளினோம். 15:1 அலிஃப் லாம் ரா இது தெளிவான வேதத்தின் வசனங்கள். தாசி மீம் இவை தெளிவான வேதத்தின் வசனம். எங்கீங்க இது என்னது? இதுதான் அல்லாஹ் விஞ்ஞானம் இருக்காமா. சாதாரணமா ஒரு நம்ம ஏத்துக்குவோமா? அ இ உ இது தெளிவான வசனம் நம்ம ஏத்துக்குவோமா? அல்லாஹ் இதுதான் சொல்றாரு, தெளிவான வசனங்கள். அலிஃப் லாம் மீம். இது அலிஃப் லாம் மீம்ங்கிறது அரபியுடைய ஆல்பாபெட்டிக் எழுத்து. இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் ஏபிசிடி நம்ம சொல்றோம், அ ஆ இ ஊன்றோம். இது என்ன வசனமா? இது ஒரு எழுத்து. இந்த எழுத்து எப்படி தெளிவான வசனமாகும்? இது எப்படி இது கூட தெரியலன்ற ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு இது இருக்கும் பொழுது இந்த இடத்துல எப்படி விஞ்ஞானத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு? ஹா மீம் இது 43:1 தெளிவான வேதத்தின் மீது. இது தெளிவான வேதமா? நீங்கள் விளங்கும் அரபு மொழி இது எப்படி விளங்கும்? அலிஃப் லாம் மீம்னா என்ன விளங்கும்? அ ஆ இ ஊன்னு சொன்னா அதான் சொல்லியிருக்காருன்னு விளங்கும். வேற என்ன விளங்கும்? இது நம்ம தெளிவான வேதம் நம்ம ஏத்துக்கணுமா? இது இறை வேதமா? இது ஆனா சயின்டிபிக் சொல்லியிருக்கு. சயின்டிபிக் சொல்றது இருக்கட்டும், முதல்ல வேணுங்கிறது இல்லையே, அடிப்படையான விஷயம் இல்ல. ஏன்னா ஆ இ ஊன்னுட்டு தெளிவான வசனங்கள்னு சொன்னா இது தெளிவான வசனமா? இது எப்படி இறை வேதம் நீங்க ஏத்துக்க முடியும்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவன் கண்டிப்பா இப்படி சொல்லியிருக்க முடியாது. அலிஃப் லாம் மீம் தெளிவான வேதம்னா இறைவன் சொல்ல முடியாது. கண்டிப்பா இறைவன் சொல்லியிருந்தா, இறைவனிட்ட இருந்து வந்திருந்தா இப்படி இருக்க முடியாது. அதான் எங்களுடைய வாதம். In many places, Quran say Alif Lam Mim. It's a clear verses. It's like that we say A B C D E. It is clear verses. A A I U. It's a clear verses. So that is what we are asking, and it says it's very clear in Arabic and it's given in Arabic, and it is a very clear verse for us. So what do you understand by Alif Lam Mim in many places? And says it's a clear verses. All right. It was divine providence, I believe, for TNTJ, because the last time I spoke,
just before I could finish, the bell rang. So I couldn't finish my argument on 223. வசனம் 2:23 என்பது என்னுடைய முழு விவாதத்தை நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் அதை முழுமையாக்க முடியவில்லை. In case the time was there, they would have prevented the embarrassment. Anyway, ஒருவேளை அதுக்கு நேரம் இருந்ததா அதுக்கான சரியான பதிலை கொடுத்திருந்திருப்போம். now as you have seen in the morning, the hadith is the most important thing, not what Mr. PJ, Maulvi PJ or anybody else thinks. So let us see what the hadith says about these words. நான் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸ் என்பது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதை குறித்து ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். This will be embarrassing, but anyway, Sahih al-Bukhari, volume number 6, book number 60, number 51. சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் 6 வால்யூம் 6 புத்தகம் 60 எண் 551. Narrated Jabir. ஜாபிர் கூறியதாவது, Jews used to say, if one has sexual intercourse with his wife from the back, then she will deliver a squint-eyed child. Brilliant science. Brilliant. So if a man has sex with his wife from the back, the child is squint-eyed. So this verse was revealed, your wives are a tilt unto you, so go to your tilt when or how you will. That is the context, not what anybody else feels. This is what the Wahi said. அந்த சூரா 2வது அதிகாரத்தின் 223வது வசனம் இறங்கினதற்கான அந்த அமைப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு ஜபீர் சொல்லுகிறார், யூதர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் தன் மனைவியுடைய பின்புறமாக உடலுறவு வைத்துக் கொள்ளுவான் என்று சொன்னால் ஒற்றை ஒரு கண் பலவீனமான ஒரு குழந்தை பிறக்கும், மாறுகண் உள்ள குழந்தை பிறக்கும் என்பது அவர்களுடையதான எண்ணம், ஐதீகம் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே இந்த வசனம் இறக்கப்பட்டது. என்ன வசனம்? உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம் போன்றவர்கள், உங்களுக்கு விருப்பமானபடி அதற்கு செல்லலாம். Now the word tilt is also translated as field. Now if you look at the word field, if I have a field, I can go anytime I wish. The field cannot tell me don't come in. ஒரு விளைநிலமாக இருக்கும்போது என்று சொன்னால், என்னுடைய விளைநிலமாக இருக்கும் என்றால் நான் எப்ப வேணுமாலும் அதுக்கு போகலாம். அந்த விளைநிலம் என்னை பார்த்து சொல்லாது, நீ இந்த நேரத்துல வா, இந்த நேரத்துல வராது என்று அந்த விளைநிலம் சொல்லாது. That I will prove through the hadith of Muhammad, but not what others believe. So let us see what the hadith says about Allah and his angels feel about a woman who refuses. So the man goes to his field, his owner, his property, and the field says no. விளைநிலமாகிய அந்த மனைவியிடத்துல ஒரு மனிதன் போகும்போது அந்த மனைவி அதை மறுப்பாள் என்று சொன்னால் அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். Sahih al-Bukhari, volume number 4, book number 54, number 460. சஹீஹ் அல்-புகாரியுடைய வால்யூம் 4, அதனுடைய புத்தகம் 54, என்னுடைய 460ல பார்க்கிறோம். Narrated Abu Huraira, Allah's apostle said, if a man calls his wife, that is to have sex, and she refuses and causes him to sleep in anger, the angels will curse her till morning. So if a man says, come, I want to have sex with you, she says no, for whichever reason, maybe she's unwell, maybe she has got a headache, whatever reason, women are very tired, very busy, angels will curse her till morning. So if the husband calls, the field has to jump immediately. Here I come. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த சஹீஹ் புகாரியுடைய வசனத்திலே அபூ ஹுரைரா சொல்லுகிறார், அப்போஸ்தலர் அல்லாஹ்வின் தூதர் விதமாக சொன்னார், அதாவது கணவன் விளைநிலமாகி அந்த மனைவியை பார்த்து உன்னிடத்துல செக்ஸ் வச்சுக்கணும் வா என்று சொல்லி கூப்பிடும்போது அந்த மனைவி ஒருவேளை பலவீனமாக சோர்வாக எப்படி இருந்தாலும் கூட அவள் வராமல் நான் இப்போ வரமாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதனை கோபத்தோடு படுக்க வைத்து விட்டால் தூதர்கள் மலக்குகள் காலை வரைக்கும் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்லுகிறார். Now let us see the more clear example by the more clear explanation by Ibn Abbas in Sunan Abu Dawud, book number 11, hadith number 2159. சுனான் அபு தாவூத் புக் நம்பர் 11 ஹதீஸ் 2159ல இன்னும் தெளிவான விளக்கத்தை நாம் பார்ப்போம். Now my brothers sitting here are 1400 years after Muhammad, but Ibn Abbas was the cousin of Muhammad. நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், சகோதரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் முகமது அவர்கள் ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு 1400 வருடங்களுக்கு பின்னானவர்கள். ஆனால் இவர் முகமது அவர்களுடைய கசினாக இருந்தவர். Okay, so here, but the tribe of Quraysh used to uncover their women completely and seek pleasure with them in the front, from the back, and lying on their backs. அவர் சொல்லுகிறார், பெண்களை அவர்கள் முழுவதுமாக நிர்வாணமாக்கி விட்டு அவர்களுக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் அவருடைய எல்லா பகுதிகளிலிருந்து அவர்களுக்கு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று. Okay,
Now, Quraysh, just for information, Quraysh was a tribe of Muhammad. It was not a Jew tribe or a Christian tribe. It was the tribe from which Muhammad came. இந்த குறைசி இனத்தை பற்றி சொல்றார். குறைசி இனமானது அதை செய்வார்கள் என்று சொல்லி, இந்த குறைசி இனம் ஒரு யூத கிறிஸ்தவ இனம் அல்ல. இந்த குறைசி இனத்தில் தான் முகமது அவர்கள், அதற்கு முகமது அவர்கள் தோன்றினார்கள். So when I'm reading now, this is not my words, I'm reading. When the Mujahidun, that is the immigrants, came to Medina, a man married a wife of the Ansar. He began to do the same kind of action with her, but she disliked it. Because obviously, going from back and all, women typically doesn't like it. Anyway, and said to him, we were approached on one side, lying on the back, do it so, otherwise keep away from me. The matters of theirs spread widely. So the wife said, no way, don't do this. The matters of theirs spread widely, it reached Allah's apostle. So Allah, the exalted, sent down the Quran. So immediately, just in time, revelation came, your wives are a till to you. See, that is the context. Not, this is a wife, you should only have sex with her. No, no. The context is, they wanted to have sex with her from behind and all those other ways. Women said no. Immediate words came, your wife are a till to you, so come to your wife however you will, from the front, from the behind, lying on the back. இந்த இடத்துல இந்த வசனத்தின் அமைப்பை பார்க்கிறோம். அந்த முஜாஹித் என்று மதீனாவிலிருந்து போனவர், போனவர் தன்னுடைய மனைவியோடு கூட செக்ஸ் வைத்துக் கொள்ளும்படியாக விரும்பினார். அப்பொழுது இதே போல எல்லா புறங்களிலும் இருந்து அந்த பெண்ணோடு செக்ஸ் வைக்க விரும்பின போது அந்த பெண்ணு சொல்றா, இல்ல இப்படி ஒரு விதத்துலதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இப்ப செய்யுங்க என்று சொன்ன போது அந்த விஷயம் அவள் மறுத்ததான விஷயம் இறை தூதர் அவர்களுக்கு போகிறது. அந்த கான்டெக்ட்ல தான் இறை தூதர் அவர்கள் மூலமாக இந்த வசனம், இந்த வெளிப்பாட்டு வசனம் இறங்குகிறது. உங்களுடைய மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் என்று அவர் கூறுகிறார், நான் கூறவில்லை. This is just the beginning. After a few more sessions, the verses from the Bible will look very beautiful. இன்னும் சில செஷனுக்கு பின்பதாக வேதாகமத்தின் வசனங்களை இதை நாம் பார்ப்போம். I'll just close the 1737. I'm reading Pickthall 1737. And walk not in the earth exultant low. You cannot rend the earth, nor can you stretch to the height of the hills. I'll read another verse. Go on. Okay. I'm reading Shakir. Okay, can you just answer that thing? அந்த 17:37 வசனங்களை நாம் பார்க்கிறோம். பிக்தால் குர்ஆனிலே வாசித்தோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விட முடியாது, மலையின் உயரத்தை அடைந்து விட முடியாது என்கிறதான அர்த்தத்திலே தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியை பிளந்து மலையின் ஆழத்துக்கு கீழே போறதை பத்தி அல்ல, இருக்கிற மலையின் உயரத்தை எட்டிவிட முடியாது என்கிற வசனம் போல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the same translation of stretch, that is to reach. That is to reach the top of the mountains is given. So Allah is saying, neither can you tear the earth, neither can you reach the top of the mountains. So இந்த வசனத்தின்படி அல்லாஹ் என்ன சொல்றார்? Shakir, Pickthall, Yusuf Ali. I cannot care less about what anybody else feels, but the topmost translators say that. So it is saying you cannot reach the top of heaven. But yesterday I read in the newspaper somebody climbed Mount Everest 21 times. So he broke the commandment of Allah 21 times. So சாகிப் பிக்தால் அவர்களுடைய மொழியாக்கத்தின்படி அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிற காரியம் என்ன? நீ பூமியை பிளந்து விட முடியாது, அதை போல உயரமான மலையையும் நீ அடைந்து விட முடியாது என்பதுதான் அந்த வசனம். சமீப நாட்களில் நான் பார்த்தேன், ஒரு மனிதன் கிட்டத்தட்ட எவரெஸ்ட் சிகரத்தை 21 முறை ஏறி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு நாமத்திலே இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமில் அல்லாதவர்களுக்கும், அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் நான் வாழ்தலை சொல்லிக் கொள்ளுகிறேன். முக்கியமாக இந்த டாபிக் என்னன்னு சொன்னால், திருக்குரான் இறைவேதமானது. காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம் எப்படி எக்ஸ்பிளைன் செய்யப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய பிரதர் ஜெரி எக்ஸ்பிளைன் பண்ணார். வேதத்தில், அதாவது திருக்குரானில் தெளிவாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தெளிவாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் கிளைம் பண்ணுறாங்க, குரான் சொல்லுது எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி சொல்லப்படவில்லை என்று சொல்லும்போது எதிர்வாதத்திலிருந்து நமக்கு வந்தது, அவைகளை ஹஜ்ரத் முகமது விளக்குவார் என்று சொல்லி. இதோடு நான் நின்று விட்டீர்கள். நான் இப்பொழுது சொல்ல போகும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், குரானிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் சொன்னார்கள் முகமது விளக்கினால்தான் அது முழுமையாக ஆகும் என்று. ஆனால் இன்னொரு காரியமும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய குரானும் போதாது, முகமதுடைய ஹதீஸ்களும் போதாது, பிஜே போன்ற இஸ்லாமிய அறிஞருடைய விளக்கம் இருந்தால்தான் இஸ்லாம் முழுமையாக அறிய முடியும். ஆகையினால ஒரே ஒரு காரியத்தை மாதிரி நான் காட்டிவிட்டு செல்கிறேன் இப்பொழுது. அதாவது குரானில் இருக்கிற குறைகள், முரண்பாடுகள் நூற்றுக்கணக்கில் போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஆச்சரியமாக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான மக்கள் அரபியில் படிக்கிறாங்க.
அப்படி அவங்க தமிழில் படித்தாலும் அதை கேட்ட விளக்கங்கள் பிஜே போன்ற அறிஞர்கள் கொடுப்பதனாலே அநேக காரியங்களை அவர்கள் விளக்கத்தினூடே அவர்கள் பார்க்கறதுனாலே அவர்கள் வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் முஸ்லீம்களுக்கு தெரிய வருதில்லை எந்த எரர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. Since the morning we've been seeing that what is our debate is. Our debate is that Quran says and Quran claims that it is very clearly detailed book and it has very clear detail of exposition of everything in Quran, and that is what we've been raising the questions, and there is no prompt or apt answer for all those questions, and that is how our debate stands. And now what I say, Allah has said and they also said, and Allah has sent Hazrat Muhammad with the explanation of the Quran, and he is the one who has to explain all those things. And they say, so Allah has given the scripture and Hazrat Muhammad has explained everything. And now I say a few things that Allah and Allah's scripture and not what Hazrat Muhammad has explained is very apt to understand or properly to understand the Quran. ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சொத்துக்களை பிரிப்பதை குறித்து வசனங்கள் இருக்கிறது குரானிலே 4ஆம் சூரா, அதாவது 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 176 வசனம். இதற்கு விளக்கமாக பிஜே அவர்கள் தன்னுடைய விளக்க குறிப்புகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 111, கிட்டத்தட்ட நாம மாதிரி இருக்குது. என்னவென்று நான் சொல்லுகிறேன். அதாவது அவர் எழுதியிருக்கிறத நாம் படிப்போம். எப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமுக்கு உதவி செய்கிறார்கள், எப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் குரானுக்கும் அல்லாவிற்கும் உதவி செய்கிறார்கள் என்று பாருங்கள். அவர் எழுதியிருக்கிறது படிப்போம். நேரம் தேவைப்பட்டால் அடுத்த முறை நாம் கண்டினியூ செய்யலாம். குத்து மதிப்பாக எதையும் பங்கீடு செய்யும் போது சிலர் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும் போது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை, வழியில்லை. அவ்வாறு இருக்கும்போது